கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நிகழ்வின் நிமித்தம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள, உறவை ஆழப்படுத்த இங்கனம் வீற்றிருக்கும் சமூக, சமய, அரசியல் ஆன்றோர் சான்றோர்களை இம்மாலை வேளையில் அன்போடு நான் வணங்கி நிற்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்வில் அருளும் அன்பும் கொண்ட மனங்கள் இணையும் போது அன்பே உருவான கடவுளே அங்கே ஆள்கின்றார். கடவுளின் வடிவிலே மானிடர் அனைவரும் உயிர் வாழும் கோயிலாக திகழ்கின்றார். மனங்களை ஆளும் மனித நேயத்தை வாழ்வாக்குவதன் மூலம் இறைமை நிறைவு பெறும் என நம்பிக்கையோடு இந்த நிகழ்வை இறைவனை வணங்கி இந்த பாடலை முதல் முறையாக ஆயர் அவர்களின் ஆசி நிறைந்த திருக்கரத்தால் இந்த ஒலிப்பதிவுக்கு உண்டான இந்த பாடல் வெளியிடும் அடையாளமாக இந்த நாளில் முதல் முறை இந்த கிறிஸ்து பிறப்பு தாலாட்டு பாடல் இறை வணக்கமாக வடிவமெடுக்கிறது பெஸ்கி கலை தொடர்பு வழியாக.
முத்துமணி ரத்தினமே சொந்தமே பந்தமே வெள்ளிமணியே செல்வமணியே என் குலசாமியே ஆரிராரிரோ 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 ஆரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ வாழ்வெல்லாம் உயர்ந்திருக்க, மனமெல்லாம் நிறைந்திருக்க, மங்களமே நிலைத்திருக்க, புன்னகை பூக்கட்டும் என்று வாழ்த்தி, கடமைதனை உயர்வாக கருதி, கருணை அன்பை பரிவோடு கனிவாய் யாவரையும் வரவேற்க வருகிறார் எம் மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு எம் ஃப்ளமின்தாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்களது இனிய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவினை சிறப்பான வகையில் கொண்டாடுவதற்காக குழுமியிருக்கும் இந்நேரத்தில் நமது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய இந்த விழாவின் கதாநாயகன், தலைவர் நமது ஆயர் அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கும்பகோணம் மறை மாவட்டம் ஈன்றெடுத்த நல்முத்தே, மக்களின் உள்ளங்களில் ஜீவனாய் திகழ அழைக்கப்பட்டவரை, தலை கிறிஸ்மஸ் இது உமக்கு, சீர்வரிசையோடு உம்மை வரவேற்று பல்லாண்டு நலமோடு வாழ்க, மறைப்பணி செய்க என்று வாழ்த்தி இவ்வினிய விழாவிற்கு வருக வருகின்ற அன்போடு வரவேற்று இந்த நினைவு பரிசினை வழங்க மாண்புமிகு எஸ் ராமலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் இதய செல்வமே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு குடந்தை ராமலிங்கமே, உமது கனிந்த பார்வை, இனிய புன்முறுவல், ஈரமான இதயம் இவையெல்லாம் உமக்கு சொந்தம். இவைகளே பலரை உம்மால் எப்போதும் ஈர்க்கும் காந்த சக்திகள். உற்ற தோழனாய், பணி செய்வதில் மனநிறைவு கொண்டவராய், பிறருக்கு ஏதாயிலும் உதவி செய்ய வேண்டும் என்று எப்போதும் எண்ணுபவராய், இன்முகம் கொண்ட உம்மை வருக வருக என்று அன்போடு வரவேற்று நினைவு பரிசினை வழங்க பேரெழுத்து தந்தை கோஸ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைத்து மக்களின் அன்பு உள்ளங்களிலும் அன்பரசராய் வலம் வரும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரே, எங்கள் இதயத்துக்கு இனிய அன்பரே, அன்பு அவர்களே, இந்த நேரத்தில் அவர் இல்லை என்றாலும் கூட உமது தொகுதியில் நீ நடக்காத சந்தி இல்லை, உம் பார்வைப்படாத பிரச்சனை இல்லை, உம்மிடம் சொல்லிவிட்டால் அது தீர்ந்ததென்று பொருள். இயேசு பிறந்த நாளில் உம்மையும் இவ்வுலகம் காண ஆசைப்பட்டு அழகு சேர்த்த இறைவனை வணங்க அவருடைய சார்பாக வந்திருக்கக்கூடிய திருவாளர் கரிகாலன் அவர்களை வரவேற்று நினைவு பரிசு வழங்க அருள் தந்தை ஆண்டனி ஜோசப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். காலத்தால் அழியாத நட்பால் எங்களில் ஒருவராக, உறவில் யதார்த்தவாதியாக, சொல்லில் இனியவராய், செயலில் பணிவாய், பிறரை உயர்த்தி பார்ப்பதே தமது கனவாய், மத உணர்வுகளை கடந்து சகோதர வாஞ்சையோடு பழகும் பாசத்துக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மேன்மிகு ராமநாதன் அவர்களே, இந்த இனிய உறவின் விழாவிற்கு உங்களை அன்போடு வருக வருகென்று வரவேற்று நினைவு பரிசினை வழங்க மறைப்பணி மைய இயக்குனர் அருள் தந்தை ராஜமாணிக்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் தொப்புள் கொடி உறவுகளே, ஆபிரகாமின் வழித்தோன்றல்களே, குடந்தை கிஸ்வா அமைப்பின் பொறுப்பாளர்களே, தலைவர் அவர்களே, எங்கள் பாசத்துக்குரிய நண்பர்கள் ஆசாத், யூனுஸ் அவர்களே, இன்னும் அவரோடு வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்களை, உங்கள் அனைவரையும் உள்ளன்போடு வரவேற்று நினைவு பரிசுகளை வழங்க
அருள் தந்தை பெல்ஃபிட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது எளிய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது மறைமாவட்டின் பொருளாளர் தந்தை பேரல் திரு ஆண்டனி ஜோசப் அவர்களையும், நமது மறைவட்ட முதன்மை தந்தை பேரல் திரு கோஸ்மான் ஆரைக்கராஜ் அவர்களையும் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்கின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க பெல்ஃபிட் அருண் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது பாசத்துக்குரிய தந்தை திரு இருதய மருத்துவமனையின் இயக்குனர் அருள் தந்தை டி தேவதாஸ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். தயவுசெய்து அவர் முன்னதாக வருமாறு அழைக்கின்றேன். அவருக்கு நினைவு பரிசினை வழங்குகின்றோம். இறுதியாக எங்களின் இனிய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய பாசமிகு அருள் தந்தைகள் ஒவ்வொருவருக்கும், துறவர இல்லங்களில் வந்திருக்கக்கூடிய அருட் சகோதரிகளுக்கும், எங்களது நெஞ்சத்துக்கு நெருக்கமான பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், நல்லுளம் கொண்ட சான்றோர் உங்கள் ஒவ்வொருவருக்கும், சிறப்பு அழைப்பாளோடு வந்திருக்கக்கூடிய கழகங்களின் அன்பர்களையும் வாஞ்சியோடு வருக வருக என்று அன்போடு வரவேற்று இடம் அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு வரவேற்புரையும் நினைவில் கொள்ள நினைவு பரிசு வழங்கி மிக சிறப்பாக வரவேற்புரை கொடுத்த எங்களது பாசமிகு தந்தை பேரருள் திரு எம் புலமின்தாஸ் அடிகள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவிக்கிறோம். கடல் தன்னை கரையிலிருந்தும் ரசிக்கலாம், விருப்பப்பட்டால் கடலோடு பயணிக்கலாம், அதனை தவிர்த்துவிட்டு கடலை திரையிட்டு மறைக்கலாமோ? முடியாதுதானே. கடலை போலவே தான் திருக்குரானும் என்பதை வாழ்வாக்கி வாழ்ந்து வரும் திரு அப்துல் கலாம் ஆசாத் ஜமாத்தே இஸ்லாமிய தலைவர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். இந்த மகிழ்ச்சி பொருந்திய இந்த கிறிஸ்மஸ் தின நிகழ்ச்சியை ஐயர் அவர்கள் சமய நல்லிணக்க நிகழ்ச்சியாக எல்லோரையும் அழைத்து இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சத்திய சோலை ஜமாத்தி இஸ்லாமி சார்பாக அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயர் இல்லத்திலே கடந்த 3 ஆண்டுகளாக இந்த கிறிஸ்மஸ் தினத்துக்கும் 2-3 தினங்களுக்கு முன்பாக வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது வழமை. அதன் அடிப்படையிலே மரியாதைக்குரிய ஜான் சார் அவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் ஆயர் இல்லத்திற்கு வர வேண்டும், அங்கே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு சமய நல்லிணக்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம், அதில் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆக இது ஒரு நல்ல நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியை நாம் இந்த இந்திய தேசம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும். எங்கள் மத கடவுள் உங்கள் வழிபாட்டு தளத்தின் கீழே இருக்கின்றதா என்று நோண்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்று நாடு வெறுப்பு பிரச்சாரம் முன்னெடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இது போன்ற சமய நல்லிணக்கங்கள் நாம் இன்னும் வலுப்படுத்த வேண்டும். குறிப்பாக என்னுடைய கோரிக்கை 2 கோரிக்கை. முதல் கோரிக்கை என்னவென்று சொன்னால், நாம் கிறிஸ்தவ பண்டிகைக்கு அவர்கள் நம்மளை கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிப்பதும், இஸ்லாமியர்கள் பண்டிகைக்கு முஸ்லீம்கள் நம்மை கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிப்பது என்று இல்லாமல் ஒரு சமய நல்லிணக்க பேரவை என்று இந்த கும்பகோணத்திலே நாம் உருவாக்க வேண்டும். பிரச்சனைகள் வந்தால் குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே ஒரு சமய நல்லிணக்க பேரவை உருவாக வேண்டும். இரண்டாவதாக நான் வைக்கக்கூடியது என்னவென்று சொன்னால், இந்த நல்லிணக்கம் என்பது நம்மோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய மாணவர்கள் இளைஞர்களிடத்திலும் கொண்டு சேர்வதற்கு நாம் வலுவான ஒரு களம் அமைத்து கொடுக்க வேண்டும். ஆக அதற்கு ஒரு முன்னோடியாக இந்த சமய நல்லிணக்க அந்த விழா என்பது இருப்பதை எங்கள் சத்திய சோலை ஜமாத் இஸ்லாமி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு உண்டாகட்டுமாக. குடந்தை மாநகராட்சி என்றாலே எல்லோருக்கும் ஞாபகம் வரும். தமிழ் அன்னை தன் மகனுக்கு தன் பெயரே வைத்து பிறர் உம்மை அழைக்கும் பொழுதெல்லாம் தமிழ் அமிழ்தென ஆனந்தமடையும் தமிழ் தாயின் தவ புதல்வரே, கும்பகோணம் மாநகராட்சி உங்களால் பெருமை அடைகிறது. எங்களது இனிய அழைப்பினை ஏற்று இந்த கிறிஸ்துமஸ் நல் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் துணை மேயர் மேன்மிகு சுபா தமிழழகன் அவர்களை வாயார வாழ்த்தி வரவேற்று நினைவு பரிசினை வழங்க அருள் தந்தை டி தேவதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வைரங்கள் கோடி சேர்த்த வைக்கோலின் மீது அமர்த்தி புன்னகை என்னும் பூவிதழ் சேகரித்து துன்பம் என்னும் கர்ப்பம் தொலைத்து இன்பம் எனும் மணிமூடி தந்த மகராசன் பிறந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு செய்தியை பாடல் வழியாக வழங்க தூய அலங்கார அன்னை பாடகர் குழு இங்கே இடம்பெறுகிறார்கள். கீதம் பாட ஆலய மணிகள் முழங்க தேவ பாலன் இயேசு மண்ணில் நமக்காய் பிறந்தார்.
இணைந்து கூடி நடனமாடி ஆர்ப்பரிப்போமே. மகிழ்வோம், புகழ்வோம், இணைந்து கூடி நடனமாடி ஆர்ப்பரிப்போமே. உன்னத கீதம் பாட ஆலய மணிகள் முழங்க தேவ பாலன் இயேசு மண்ணில் நமக்காய் பிறந்தார். Happy, happy Christmas, Merry, Merry Christmas, Happy, 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 happy Christmas. Happy, happy Christmas, Merry, Merry Christmas, Happy, 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 happy Christmas. நீதியும் நேர்மையும் சட்டத்தின் கண்கள் என்று பேராண்மை கொண்டு மக்களின் சமூக சமய நலன்களில் அக்கறை கொண்டு சிறப்புடன் பணியாற்றிய முன்னாள் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு ராமநாதன் அவர்களை சிறப்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றேன். இயேசுபிரானின் அவதரித்த திருநாளை கொண்டாடுகின்ற கிறிஸ்மஸ் விழாவை ஆண்டுதோறும் நம்முடைய பேராயர் இல்லத்திலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்விலே உண்மையிலே நாங்களெல்லாம் பங்கேற்கிறோம். அதிலே குறிப்பாக நான் பங்கேற்பதற்கான வாய்ப்பினை எனக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு என்னுடைய நன்றி செலுத்துகின்ற பணியை முதலிலே வைக்கின்றேன். நம்முடைய ஆயர் அவர்கள் இங்கே தலைமையாக இருந்து நடத்தி பல ஆண்டுகளாக இருந்தாலும் இப்பொழுது அவரே தலைமையேற்று நடத்தக்கூடிய முதல் விழாவாக இந்த விழாவை நான் பார்க்கின்ற பொழுது அவருக்கு உண்மையிலேயே என்னுடைய நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கின்றேன். அவர் ஒரு ஆண்டும் பங்கேற்பார்கள், ஆனால் இந்த முறை அவர் தலைமையேற்று தொடங்குகின்ற இனிய கிறிஸ்மஸ் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே அதே போல அவர் வந்த இந்த நல்ல நேரத்தில் புதிய பாடலை இங்கே வெளியிட்டார்கள். அந்த வெளியிடுகின்ற அந்த பாடல் என்பது இயேசுபிரானை நேரடியாக வரவழைத்து அவரை அரவணைத்து அவரிடத்திலே பெருமைகளை உச்சரிக்கின்ற விழாவாக அதை தோன்றுகின்ற ஒரு மனப்பான்மை எல்லோருக்கும் ஏற்பட்டது. மிக அழகாக நேர்த்தியாக அதை உருவாக்கி இருந்தார்கள். இன்னும் அதை சொல்ல வேண்டுமானால் இந்த நிகழ்விலே அதை வைத்து இன்றைக்கு முதல் அதை தொடங்குகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை தந்தமைக்காக நான் ஆயர் பெருமான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து கொண்டிருக்கிற ஆயர் தலைமையிலே நடக்கிற இந்த நல்ல நேரத்தில் அங்கே அவர் தலைமையிலே சென்னையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் நம்முடைய ஆயர் பெருமான் அவருடைய கனிவான கவனத்திற்கு கொண்டு வந்து, எனவே நான் அங்கே நீங்கள் பங்கேற்கக்கூடிய விழாவிலே பங்கேற்க முடியாது, உங்கள் சார்பாகவும் சேர்த்து இங்கே எங்களுடைய ஆயர் பெருமானோடு நான் கலந்து கொள்கிறேன். அவரிடத்திலே இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே பங்கேற்பதை நான் பெருமையாக இங்கே இருக்கப் போகிறேன் என்று சொன்னேன். நிச்சயமாக அங்கே இருங்கள், அவரிடத்திலேயும் நான் மிகவும் விசாரித்தேன் என்று என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லுங்கள் என்று அவர் சொன்ன பாங்கு உண்மையிலேயே மகிழ்வை தந்தது. எனவே தொடர்ந்து இந்த நிகழ்வை நாம் போற்ற வேண்டும். கும்பகோணத்தில் இருக்கிற பெரிய பள்ளிவாசல் கட்டுவதற்கு முதல் செங்கல் எடுத்து கொடுத்து கட்டுமான பணியை துவக்கி வைத்தது நான் தான் என்று சொல்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அதே போல ஆவூரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு தொடங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு, மத பிரச்சாரத்திற்கு ஒவ்வொரு முறையும் என்னை எல்லோரும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் காலத்தினுடைய நிலை கருதி நான் அதிகமாக செல்ல முடியவில்லை. எனவே அந்த அளவிற்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்களும் நம்முடைய நட்பின்பால் அன்பின்பால் எல்லா விதத்திலேயும் ஈர்க்கப்படுகின்ற ஒரு பணியிலே அது எப்படி நம்முடைய இயேசுபிரான் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களோ அவர் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது என்ற அந்த நிலைப்பாடோடு, ஆனால் அவர் பிறந்திருக்கிற இந்த நல்ல தருணம் இந்த நாட்டிற்கு பல்வேறு பெருமைகளை கொடுக்கக்கூடிய தருணமாக அமைந்திருக்கிறது என்ற அந்த வழக்கத்திலே நாம் எல்லோரும் அவருடைய புகழ் போற்றுவோம். இயேசுபிரானுடைய தத்துவங்களை ஏற்று செயல்படுத்துவோம். நாம் சகோதர மனப்பான்மையோடு எல்லோரிடத்திலும் இருக்கின்ற பண்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் என்ற அந்த அளவிலே இந்த நல்ல வாய்ப்பினை தந்திருக்கிற ஆயர் பெருமான் அவர்களுக்கும் இந்த பெருமைமிக்க சர்ச்சில் இருக்கிற அனைத்து ஃபாதர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து அமர்கிறேன். அரசியல் என்பது தனக்கான வாழ்வாதாரத்தை தேடும் பணி அல்ல, மக்களுக்கான வாழ்வாதாரத்தை தேடி உருவாக்கி கொடுக்கும் பணி. தலைமைத்துவ பணியில் அகமகிழ்வோடும் புன்னகை பூத்த முகத்தோடும் உறவின் ஆழத்தில் உயிராய் திகழ்ந்து பாங்குடன் தொண்டாற்றும் மாண்புமிகு எஸ் ராமலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் மயிலாடுதுறை அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். கிறிஸ்மஸ் பெருவிழாவில் தலைமையேற்றிருக்கின்ற மேதகு ஆயர் பெருமகனார் அவர்களே, ஆண்டுதோறும் நடைபெறுகிற இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை ஒட்டி நானும் தொடர்ந்து பங்காற்றி வருகிறேன். இந்த மறைமாவட்டத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய சிறியமலர் மேல்நிலைப் பள்ளியினுடைய முன்னாள் மாணவன் நான். இங்கே இருக்கக்கூடிய
என்னுடைய நண்பர்களுக்கு நன்கு தெரியும். சிறியமலர் தொடக்கப்பள்ளியிலிருந்து நான் அந்த பள்ளியின் மாணவனாக, உயர்நிலைப்பள்ளி மாணவனாக பயின்றவன். அது மட்டுமல்ல, நான் மாணவ பருவத்திலிருந்து இந்த திருச்சபை கூட்டங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பட்டது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், நான் மாணவனாக இருந்தபோது அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்தவர் ஃபாதர் லூயிஸ் அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய பல நண்பர்கள் அவருடைய மாணவராக இருந்திருக்கக்கூடும். எனவே அவரால் வளர்க்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன். அந்த சிறியமலர் உயர்நிலைப்பள்ளி நுழைவாயிலேயே ஒரு படம் இருக்கும். ஒரு குழந்தை கைகூப்பி இருக்கக்கூடிய அந்த படத்தில் பக்தியாய் செபி அயராது உழை என்று எழுதியிருப்பார்கள். அது இன்று வரை எனக்கு அது ஒரு தாரக மந்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து நான் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகும் கூட ஃபாதர் லூயிஸ் அவர்கள், நான் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இருந்த காலத்திலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலும் அவர் நேரில் அவரிடத்தில் சென்று நான் வாழ்த்து பெறுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தேன். நான் இதை சொல்வதற்கு காரணம், இந்த பெருமக்களிடத்தில் எனக்கு இருந்த ஒரு நீண்ட கால தொடர்பு. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தூய இருதய ஆண்டவர் மருத்துவமனை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்வதெல்லாம், எப்படி வேலூரில் சிஎம்சி மருத்துவமனை இருக்கிறதோ அதே போன்ற மருத்துவமனையை, இந்த தூய இருதய ஆண்டவர் மருத்துவமனையை மேம்படுத்தி மருத்துவக் கல்லூரியாக மாற்ற வேண்டும் என்று பெருமுயற்சி செய்தவர்களில் நான் ஒருவன். அது மட்டுமல்ல, அதற்கான அடிப்படை சாத்தியக்கூறுகள் அங்கே இருக்கிறது. சுமார் 40 ஏக்கருக்கு மேல் நிலம் இருக்கிறது. இப்போது அந்த மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட அறைகள், படுக்கைகள், அடிப்படை வசதிகள், அறுவை சிகிச்சை அரங்குகள், அது மட்டுமல்ல பாராமெடிக்கல் கோர்சஸ், இப்படி ஏராளமான அடிப்படை வசதிகள் இருக்கின்ற காரணத்தினால் அதை மருத்துவக் கல்லூரியாக மேம்படுத்துவதற்கு இங்கே நம்முடைய ஆயர் பெருமகனார் அவருடைய முயற்சியில் அது உயர்த்தப்படுவதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இது இந்த நல்ல நாளில் நாம் ஒருங்கிணைந்து எண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தை இந்த இடத்தில் நான் பிரதிபலிக்கிறேன். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இங்கே ஆயர் பெருமகனாக இருந்த ஃபாதர் பீட்டர் ரெமிஜியஸ் அவர்கள், அவர் இங்கே ஆயராக இருந்த காலத்தில் திருவிடைமருதூர் சட்டப்பேரவை தொகுதியில் பெரிய பங்காக இருந்த வடகரை பங்கு, அம்மன்பேட்டை பங்கு, இவற்றையெல்லாம் பிரித்து புதிய பங்குகளை எல்லாம் அவருடைய காலத்தில் நாங்கள் உருவாக்கினோம். அனைத்து திருக்கோயில்களும் புனரமைக்கப்பட்டு புதிய ஆலயங்கள் எழுப்பினோம். அதே போன்று அவருக்கு பிறகு இங்கே ஆயர் பெருமகனாக இருந்த ஃபாதர் ஆரோக்கியசாமி அவர்களும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இந்த மறை மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். நான் இவற்றையெல்லாம் சொல்வதற்கு காரணம், இப்போது முதலாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நம்முடைய ஆயர் பெருமகனார் அவருடைய காலத்தில் வளர்ச்சி பணிகளை தொடர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்தில் பல்வேறு குழுக்களில் கமிட்டிகள் சார்பாக பல மாநிலங்களுக்கு ஆய்வுக்கு செல்கிற நேரத்திலெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பெருமக்கள் எல்லாம் நீண்ட காலமாக அங்கே பணியாற்றுகிறவர்கள், அங்கே அரசு பணியில் இருப்பவர்கள் எல்லாம் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு மகன் மகள் இவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும், நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் ஏதாவது மணமகன் மணமகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று என்னிடத்தில் சொல்வார்கள். அதற்கு காரணம், நான் கூட சொல்வது உண்டு, டெல்லியில் படித்தவர்கள் இல்லையா, பதவியில் உள்ளவர்கள் இல்லையா, ஏன் இங்கேயே நீங்கள் பார்க்கக்கூடாது என்று கேட்டால், தஞ்சை மாவட்டத்தினுடைய கலாச்சாரம் வேறு எந்த மாவட்டத்திலும் பார்க்க முடியாது, எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது. எனவே நாங்கள் தஞ்சையோடு தஞ்சை மாவட்டத்தோடு
உறவினராக இருக்கத்தான் விரும்புகிறோம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இது இந்த நல்ல ஒரு கலாச்சாரத்தோடு அமைதி பூமியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மண் இந்த தஞ்சை மாவட்டம், குறிப்பாக குடந்தை வட்டம். எனவே இந்த மறைமாவட்டத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த விழாவில் நாங்களெல்லாம் ஒருங்கிணைந்து பங்கு பெறுகிறோம் என்றால் இது எங்களுக்கு பெருமை. இந்த மறைமாவட்டத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த முயற்சி மற்ற மறைமாவட்டங்களில் செய்கிறார்களோ இல்லையோ, ஆண்டுதோறும் பங்கு பெறுகிற நேரத்தில் எங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது. எனவே தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நம்முடைய மறைமாவட்டத்தில் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவில் நானும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். நதியின் சிறப்பு நதிக்கு தெரியாது, நில ஒளியின் தன்மையை நிலவென்றும் உணர்வதில்லை. நதியின் போக்காய் பெருமுகிலின் அசைவாய் பேரன்பின் பிரியமாய் நமத்தியில் வீற்றிருக்கும் நமது அன்பு ஆயர் அவர்களின் ஆசி உரையை வழங்கிட அன்போடு அழைக்கின்றேன். மதங்களை கடந்து, அரசியல் கட்சிகளை கடந்து, நண்பர்களாக, குடும்ப உறுப்பினர்களாக இங்கே நாம் அனைவரும் ஒன்று கூடி இயேசுபிரான் பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு இருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள், பிரமுகர்கள் எல்லோருமே எங்களோடு எப்பொழுதும் நட்போடு பழகுபவர்கள். எந்த வேறுபாடும் இன்றி நாம் அனைவரும் மனிதர்கள், இந்த சமுதாயத்திற்காக, சமுதாயத்துள்ள ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒன்று கூடுபவர்கள். ஆகவே இந்த விழாவிற்கு எங்களுடைய எளிய அழைப்பை ஏற்று இங்கு வந்து எங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் ராமலிங்கம் அவர்களுக்கும், நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ராமநாதன் அவர்களுக்கும், நம்முடைய மாநகரின் துணை மேயர் அவர்களுக்கும், நமது சட்டமன்ற உறுப்பினருடைய பிரதிநிதியாக வந்திருக்கிற சகோதரர் அவர்களுக்கும், நமது இஸ்லாமிய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து பிறந்த பொழுது கொடுக்கப்பட்ட செய்தி என்னவென்றால், உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகட்டும், பூவுலகிலே மனிதருக்கு அமைதி உண்டாகட்டும். இறைவனுக்கு மகிமை, மனிதர்களுக்கு அமைதி. இந்த இரண்டையும் கொணர்ந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே அமைதியின் வழியில் தன்னுடைய வாழ்நாளை கழித்து மக்களுடைய மேம்பாட்டிற்காக கடைசி வரை, சிலுவை வரை தன்னையே அர்ப்பணித்து கொண்ட இயேசுபிரானுடைய பிறப்பு விழாவிலே நாம் மனதில் கொள்ள வேண்டியது, அவரை போன்று மனிதநேயம் மிக்கவர்களாக, அதிலும் குறிப்பாக இன்றைய சமுதாயத்திலே குழந்தைகள் மீது அதிக அன்புள்ளவர்களாக, அந்த குழந்தைகளுக்கும் மாண்பு உண்டு, அந்த மாண்பையும் மதிக்கின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதே ஒரு பெரிய செய்தியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ரஷ்யா உக்ரைன் போர், அதில் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இரண்டு நாட்டிற்கும் நடுவிலே எல்லைப்பகுதியில் ஒரு கிராமம் குண்டுமழை பொழியப்படுகிறது. அந்த நகரம் முழுதும் தரைமட்டமாகிவிட்டது. 2 நாள் கழித்து ஒரு பத்திரிகை நிருபர் அங்கு சென்று ஏதாவது செய்திகள் கிடைக்குமா, புகைப்படம் எடுக்க முடியுமா என்று போகிறார். இடிபாடுகளுக்கிடையே போய்கொண்டிருந்த பொழுது ஒரு அழுகுரல் கேட்கிறது. அந்த அழுகுரலை நோக்கி செல்லுகிறார். அங்கே இடிபாடுகளுக்கு பின்னர் ஒரு 12 வயது குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. பெற்றோர் எல்லோரும் இறந்து விட்டார்கள். அந்த ஒரு குழந்தை மட்டும்தான் உயிரோடு இருக்கிறது. 2 நாட்களாக அங்கே அழுது கொண்டே இருக்கிறது. இந்த பத்திரிகை நிருபரை பார்த்தவுடன் அந்த குழந்தைக்கு பயம் வந்து விட்டது.
மீண்டும் நமக்கு அபாயம் வருகிறதோ, நம்மை கொல்ல வருகிறாரோ என்று பயந்து கொண்டு நடுங்கி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அருகிலே சென்று அந்த குழந்தையுடைய பெயரை கேட்கிறார், சொல்ல மறுக்கிறது. எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று கேட்கிறார், சொல்ல மறுக்கிறது. கடைசியில் அருகே சென்று தட்டி கொடுத்து, பயப்படாதே, நான் உனக்கு இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த குழந்தை சொன்னது, எனக்கு பசிக்கிறது என்று. அன்புக்குரியவர்களே, இன்று இதுதான் உலகில் நிலையாக இருக்கிறது. இந்த குழந்தை அந்த வயதில் பசியோடு பெற்றோரை இழந்து, உறவினர்களை இழந்து, ஊரை இழந்து நிற்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? இரு நாட்டு தலைவனுடைய ஈகோ, அதிகாரத்தின் மீது இருக்கிற அளவற்ற பற்று, அதை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற துடிப்பு, இவைகள் மனிதர்கள் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது. இன்று குழந்தைகள் உலக அளவிலே பார்க்கிற பொழுது எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கிறோம். பள்ளிக்கூடங்களிலே கூட சில சமயங்களிலே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, குடும்பங்களிலே கூட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. காரணம், குழந்தைகளுக்கும் மாண்பு இருக்கிறது என்பதை நாம் உணர மறுக்கிறோம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து குழந்தையாக தன்னை உட்படுத்திக் கொள்கிறார். குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர் அவதாரம் எடுத்திருக்கலாம். ஆனால் குழந்தை என்றால் அது பலவீனமானது, தன்னால் எதையும் செய்து கொள்ள முடியாது, பிறரை சார்ந்துதான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைக்கு கடவுள் தன்னை தாழ்த்தி கொள்கிறார் என்றால் இந்த குழந்தைகள் தான் இந்த நாட்டினுடைய செல்வங்கள். ஆகவே கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி இந்த குழந்தையை தாலாட்டி பாடி கொண்டாடுகிற இந்த வேளையில் நாம் நம்முடைய இல்லங்களில் உள்ள குழந்தைகளை பாராட்டுவோம், சீராட்டுவோம். குழந்தைகள் தினம் கொண்டாடுகிறோம், ஆனால் குழந்தைகளை நாம் இப்பொழுது கொண்டாடப் போகிறோம். ஆகவே அன்புக்குரிய நண்பர்களே, தோழர்களே, இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவிலே நாம் நம் நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்காகவும், அதிலும் குறிப்பாக வறுமையாலும் பாலியல் வன்முறைகளாலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற குழந்தைகளை நினைப்போம். அவர்களுக்காக இறைவனிடம் ஜெபிப்போம். அதோடு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் இவளை நாம் பார்க்கிறோமோ அங்கெல்லாம் நான் நன்மைகளை செய்வதும் அவர்களை காப்பதும் நமது கடமை என்று பணியாற்றுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மீண்டும் ஒரு முறை இங்கு வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் இந்த மறைமாவட்டத்தின் சார்பில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது அன்பு ஆயர் அவர்களின் ஆசி உரைக்கு கரவொலி எழுப்பி நாம் நன்றியை தெரிவிப்போம். வாழ்வுக்கும் வயதுக்கும் தொடர்புண்டு, நன்மைக்கும் உண்மைக்கும் வாழ்வு உண்டு, பணிவுக்கும் பாசத்திற்கும் பொருள் உண்டு, வரலாற்றுக்கும் வளர்ச்சிக்கும் ஒருமை உண்டு, வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் தொடர்புண்டு. கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி இந்த இடத்திலே பேசிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் நன்றி சொல்ல இங்கே நம்மிடத்திலே வருகை கும்பகோணம் மறைவட்ட முதன்மை குரு பேரருள் திரு கோஸ்மான் ஆரோக்கியராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை சொல்லி நன்றியுரையை உங்கள் முன் சமர்ப்பிக்க வருகிறேன். முதலிலே நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆயர் அவர்களுக்கு நம் எல்லோர் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியல் சாசன சட்டத்திற்கும் பைபிளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த அடிப்படையில் அரசியல் சாசன சட்டத்தின் முன்வைத்து வாக்குறுதி எடுத்து மக்கள் பணி செய்கின்ற நம்முடைய அன்பர்களுக்கும், இறைப்பணி செய்கின்ற அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் நட்பு என்பது கிறிஸ்து பெருமானின் மதிப்பீடுகளான மனித மாண்பு, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, அந்த அடிப்படையில் நண்பர்களாக இங்கு வந்திருக்கின்ற எங்களுடைய முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு எஸ் ராமலிங்கம் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையிலே நம்முடைய முன்னாள் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ராமநாதன் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமது சட்டமன்ற உறுப்பினரின்
பிரதிநிதியாக வந்திருக்கின்ற வழக்கறிஞர் திருவாளர் கரிகாலன் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அன்பிற்குரிய துணை மேயர் திருமிகு தமிழழகன் அவர்களுக்கு நம்ம எல்லோர் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று வாழ்த்துறை வழங்க இயலாத சூழலிலே திருவடிக்குடிகள் சுவாமிகள் அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இன்று வாழ்த்துறை வழங்கிய ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் தலைவர் அன்புமிகு அப்துல் கலாம் ஆசாத் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த விழாவை ஒருங்கிணைப்பது என்பது எளிதான காரியமல்ல. அனைத்தையும் ஒருங்கிணைத்த நம்முடைய மறைமாவட்ட முதன்மை தந்தை பேரருள் திரு பிலமின்தாஸ் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையிலே ஆயர் இல்லத்திலே அனைத்தையும் ஒருங்கிணைத்த நம்முடைய பொருளாளர் தந்தை பேரருள் தந்தை ஆண்டனி ஜோசப் அவர்களுக்கும் ஆயர் இல்லத்திலே அவரோடு இணைந்து செயலாற்றிய அருட்தந்தையர்கள் பெல்ஃபிட் அருள் தந்தை அருண் இருவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு இணைந்த ஆயர் இல்ல பணியாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையிலே இன்றைக்கு அழகாக பாடல்கள் பாடிய பேராலய பாடகர் குழு மற்றுமாக வரவேற்பு நடனமாடி அருட்தந்தை ராஜமாணிக்கம் அவர்களுடைய இயல் இசையிலே சிறப்பாக அவர்களை உருவாக்கிய அருட்தந்தைக்கும் நடனமாடிய இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த அழைப்பிதழை எடுத்து ஆங்காங்கே சென்று அன்பர்களை அழைத்து இன்று இங்கு ஒருங்கிணைத்த எமது பங்கு பேரவை உறுப்பினர்கள், எமது உதவி பங்கு தந்தையர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் நண்பர்கள், இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள இருக்கின்ற நம்முடைய காவல்துறை அன்பர்கள், இங்கு வந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகள், பங்கை சார்ந்தவர்கள், பிற சமய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டுமாக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மக்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இங்கு இருக்கின்ற அனைத்து நண்பர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இயேசுபிரான் உலகிலே தோன்றிய பொழுது நமக்கு கிடைத்த செய்தி, விண்ணுலகிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும், மண்ணுலகிலே மனிதருக்கு அமைதி உண்டாகட்டும். அமைதியை ஏற்படுத்த வந்த இயேசுபிரான் தன்னுடைய வாழ்விலே அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்ற விழுமியங்களை வாழ்ந்து நம்மையும் வாழ அழைக்கின்றார். இந்த விழுமியங்களோடு நாம் வாழுகிற பொழுது இந்த சமுதாயம் உலகினருக்கே மிகச்சிறந்த முன் உதாரணமான சமூகமாக தமிழ் சமூகம் விளங்கும் என்பதிலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இந்த விழாவில் பங்கு பெற்ற அனைவருக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் நம் அனைவருக்கும் சமாதானத்தை அருளட்டும், நல்வாழ்வை அருளட்டும், ஏழை மக்கள் வாழட்டும், சமூக நீதி ஓங்கட்டும். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு நினைவுபடுத்துவது இவ்வுலகிலே அமைதி நிலை பெற வேண்டும். இன்று பல்வேறு நாடுகளுக்கிடையே போர்களும் குழப்பங்களும் நிலவி அதனால் எண்ணற்ற பாமர ஏழை எளிய மக்கள் துன்பத்திற்கு ஆளாவதை பார்க்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். ஆகவே கிறிஸ்து பிறப்பு விழாவிலே அமைதியை விரும்புகிறவர்களாக, அமைதியை நிலைநாட்டுகின்றவர்களாக, அதற்காக உழைக்கின்றவர்களாக நாம் அனைவரும் வாழ்வோம் என்று கூறி உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.